ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் பலாக்கொட்டை சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு, டேஸ்டான டிஷ்ஷும் கூட. 1/2 கிலோ அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். ஒரு கல்லில் ஃபஸ்ட்டு இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு அதை தோலை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் அவிச்சிட்டு அதுக்கப்புறமா தோலை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. அதனால தான் உங்களுக்கு நான் இதையும் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ நான் எல்லா தோலையும் நீக்கிட்டு ஒரு 2 கழுவி இது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 1 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இது நல்லா வெந்து வரணும். கையால் தொட்டாலே உடையணும், அந்த அளவுக்கு வெந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்களே மறுபடியும் செஞ்சு பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஹெல்த்தி. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. இதில் ஆனியன் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வரணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டிலே அரைச்சது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைப்போம்ல அந்த மிளகாய்த்தூள். இதோட பச்சை வாசனையும் நமக்கு ஓரளவுக்கு போகணும். இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மிளகாய்த்தூள் கருகிரும். இப்போது ஆல்ரெடி வேக வச்சுருக்க பலாக்கொட்டையை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, பட் ஹெல்த்தி, செம்ம டேஸ்டான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது தண்ணியில் தான் வேக வச்சுருக்கோம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம ஆல்ரெடி இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சோம். இப்போ அந்த ஆனியன் மற்ற மசாலா போட்டிருக்கோம்ல, அதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த டைமில் போட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை பக்காவாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.